கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்டுகளுக்கு 4 பேர் கூட இல்லைன்னு சொல்றீங்க. கடலூர்ல வந்துட்டு கம்யூனிஸ்டுகளை ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்பேங்கிறீங்களே, எது உண்மைன்னு கேட்டாரு. அப்ப ராஜதந்திரங்கிறது அடிபட்டு போயிடுச்சா? எடப்பாடி என்ன பண்ணியிருக்கணும்? இதைத்தான் நம்ம ஸ்டாண்ட் எடுக்க போறோம்னு தெரிஞ்சா, அல்லது அந்த கூட்டணியில் இருக்கிற ஆட்களை கொஞ்சம் கலட்டி எடுக்கணும்னா ஒருத்தரை காயப்படுத்தாம இருக்கணும். 4 பேர் கூட இல்லைன்னு கோயம்புத்தூர்ல சொல்லிட்டு 4 நாளையில கடலூர்ல வந்துட்டு அந்த கம்யூனிஸ்ட்ல வரவேற்கிறீங்கன்னா உங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டார். இது ராஜதந்திரமா? நான் சொன்னேன், நான் திரும்ப சொல்றேன், எங்ககிட்ட வந்து சீட்டு அதிகரிக்கும். இப்படி எல்லாம் சொல்லி நீங்க பலவீனப்படுத்தி இழுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த வார்த்தையை விட்டுருக்க கூடாது. கம்யூனிஸ்ட்கிட்ட 4 பேர் கூட இல்லைங்கிற வார்த்தையை சொல்லிருக்க அதை தான் நீங்க சண்முகம் பிடிச்சுக்கிட்டாரு. 4 நாளில கருத்தை மாத்திக்கிறீங்களா? ஒருவேளை வரணும் உங்களை நம்பி எப்படி வரணும்னு கம்யூனிஸ்ட்காரர் நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ ராஜதந்திரங்கிறது பெரிய வார்த்தை. குறைஞ்சபட்சம் ஒரு தலைவருக்குரிய விஷயங்கள், பல விஷயங்கள் அவர் மிஸ் பண்றாரு. ஏன்னா நம்ம ஏன் இப்போ இதை பேசுறோம்னா, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கிற முதல் பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. முதல் நாள் என்ன பண்ணிருக்கணும்னா, நம்ம கற்றுக்கூட இடத்துலையா இருக்கணும் கூட கேட்கலாம். அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நம்ம இல்லை. ஆனால் அரசியலை கவனிக்கிற சில பத்திரிகையாளர்களில் நம்ம சில கருத்துக்களை சொல்கிற உரிமை இருக்குது. அது எடப்பாடிக்கு நல்லது, இவருக்கு கெட்டது, அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒரு ஆட்சியை வீழ்த்துற அளவுக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு தலைவர் தொடங்குறாருன்னா அங்கே என்ன இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு. ஏன் தெரியுமா? என்னையும் சேர்த்து அவர் ஆள போகிறார், உங்களையும் சேர்த்து எடப்பாடி நாளைக்கு ஆள போகிறாரு. இன்னைக்கு நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. அதே பிரச்சனைக்கு வரப்போறீங்கன்னா ஒரு வரி சொல்லிடுறேன். அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைவர் நான் தான். இதை நான் தான் 15 நாளா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எடப்பாடி நேத்து தான் சொல்றாரு. ஏங்க நீங்க தாங்க தலைவர்.